வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 3 சிமிலர் ஃப்ரேசஸ். எந்த மாரி இடங்கள்ல யூஸ் பண்ற ஃப்ரேசஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கக்கூடிய தருவாயில் இருக்கு. அவ அழுதுற மாதிரி நிலையில் இருந்தால், அவள் அழுதுவிடும் தருவாயில் இருந்தால், அந்த அணி வெற்றி பெறும் தருவாயில் இருந்தது அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இத சொல்றதுக்கான ஃப்ரேசஸ் பார்க்க போறோம். நாம இன்னைக்கு பார்க்க போற ஃப்ரேசஸ் பார்த்தீங்கன்னா, ஆன் த வெர்ஜ் ஆஃப், ஆன் த பிரிங்க் ஆஃப், ஆன் த எட்ஜ் ஆஃப் அதுவும் நம்ம பார்க்க போறோம். இதுல இந்த ஆன் த வெர்ஜ் ஆஃப் அண்ட் ஆன் த எட்ஜ் ஆஃப் ரொம்ப காமன். நீங்க வந்து ஸ்போக்கனா இருக்கட்டும், ரிட்டனா இருக்கட்டும் 2க்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆன் த பிரிங்க் ஆஃப் வந்து கொஞ்சம் டிராமாட்டிக். ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அப்படி சொல்றதுக்கு தான் நம்ம வந்து ஆன் த பிரிங்க் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். இது தவிர டு த பிரிங்க் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேஸையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்தது அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஆன் த வெர்ஜ் ஆஃப் இருக்கட்டும், ஆன் த பிரிங்க் ஆஃப் இருக்கட்டும், இல்ல ஆன் த எட்ஜ் ஆஃப் இருக்கட்டும். எதுவா இருந்தாலும் அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி பி வெர்ப் எந்த ஃப்ரேஸை நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ அது ஆஃப்னு வந்துருச்சு இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இந்த ஸ்ட்ரக்சரை தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம். இல்லைன்னா நவுன் ஆஃப் பக்கத்துல நவுன் வரணும். வெர்ப் இருந்தால் தானே வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குழந்தை தூங்குற மாதிரி இருக்கு, தூங்கிடும் போல இருக்கு அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ குழந்தை தூங்கிவிடும் தருவாயில் இருக்கு, குழந்தை தூங்கிவிடும் தருவாயில் இருந்தது பாஸ்ட்ல சொல்ல போறோம். ஸோ அதனால the child was past tenseன்றதுனால the child was on the verge of அப்படியே போட்டுடலாம். இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் பி வெர்ப் ஆன் த verge of அப்படியே இது மூணுத்தையுமே நீங்க ஃபில் பண்ணிடலாம். என்ன வேர்போ அதோட ஐஎன்சி சேர்த்து இதோட சேர்த்துக்க வேண்டியதுதான். ஸோ தூங்கி விடும் தருவாயில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ தூக்கம் அப்படிங்கிறப்போ நீங்க முழுமையான அந்த தூக்கத்தை குறிப்பிடுறீங்க அப்படின்னா ஸ்லீப்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். அந்த தூங்குறோம் பாத்தீங்களா, அந்த இனிஷியல் ஸ்டேஜ் அதை குறிப்பிடுறதா இருந்தா நம்ம வந்து ஃபால் அஸ்லீப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கேயும் அந்த இனிஷியல் ஸ்டேஜை தான் நம்ம குறிப்பிடுறோம். இப்பதான் தூங்க போகுது அந்த மாதிரி ஸ்டேஜ் தான் இல்லையா? அதனாலதான் நம்ம இந்த இடத்துல ஸ்லீப்பிங்னு போடாம ஃபாலிங் அஸ்லீப்னு நம்ம போடுறோம். ஸோ the child was on the verge of falling asleep. The child was on the verge of falling asleep. மாணவர்கள் தங்களின் இறுதி ஆண்டை முடிக்கும் தருவாயில் உள்ளனர். ஃபைனல் இயர் ஆல்மோஸ்ட் முடிய போகுது அப்படி சொல்றோம். அப்போ the students subject the students உள்ளனர் present tense அதனால the students are on the verge of. முடிக்கும் தருவாயில் அதனால completing. complete ing சேர்த்து completing. எதை முடிக்கும் தருவாயில்? தங்களின் இறுதி ஆண்டை their final year. The students are on the verge of completing their final year. ஸோ இவ்வளோ பெரிய லாங் சென்டென்ஸா தெரியுது. ஆனா நீங்க ரொம்ப சிம்பிளா அதை ஃப்ரேம் பண்ணிடலாம் இல்லையா? எல்லாரும் திட்டினதும் அவ அப்படியே அழுகுற மாதிரி ஆயிட்டா அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ எல்லாரும் திட்டியதும் அவள் அழுது விடும் தருவாயில் இருந்தாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எல்லாரும் திட்டியதும் இதை எப்படியே சொல்லலாம். நீங்க ஆஃப்டர் வச்சு சொன்னாலும் சரி, when வச்சு சொன்னா இன்னுமே நீட்டா இருக்கும். ஸோ when everyone scolded her, எல்லோரும் திட்டியதும் when everyone scolded her, she was on the verge of crying. இந்த இடத்துல அழுகுறதுன்றது தான் verb, அதனால verb plus ing. She was on the verge of crying. She was on the verge of crying when everyone scolded her. இதை நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். அப்படியே பாஸ் பண்ணிட்டு பல மணி நேரம் அப்படி ஓடிட்டே இருந்ததுனால அவன் அப்படியே மயங்கி விழும் நிலையில் இருந்தான், மயங்கி விழுந்து விடும் தருவாயில் இருந்தான் அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ பல மணி நேரம் ஓடிய பின் ஆஃப்டர் ரன்னிங் ஃபார் அவர்ஸ். ஆஃப்டர் ரன்னிங் ஃபார் அவர்ஸ் மயங்கி விழுந்துடுறது அப்படின்னா ஃபெயிண்ட் இல்லையா? அதனால நம்ம ஃபெயிண்டிங் அப்படின்னு யூஸ் பண்ண போறோம். அப்போ he was on the verge of fainting. எப்ப வேணா மயக்கம் போட்டு விழுந்துருவோம் அந்த மாதிரி தான். He was on the verge of fainting after running for hours. அது ரொம்ப பழைய கட்டிடங்கிறதுனால அது இடிந்து விழும் நிலையில் இருந்தது, இடிந்து விழும் தருவாயில் இருந்தது எப்படி வேணா நம்ம சொல்லலாம். ஸோ இடிஞ்சு விழுந்துடுறது அப்படி அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து கொலாப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்போ verb plus ing னா கொலாப்சிங் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ரொம்ப பழைய கட்டிடம் என்பதால் நிறைய வார்த்தைகள் இருக்கு. நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணலாமா? Since the building was very old. Since the building was very old. ஏற்கனவே பில்டிங் சொல்லிட்டோம். அதனால it was on the verge of collapsing. Since the building was very old, it was on the verge of collapsing. நம்மளோட டீம் இன்னைக்கு சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிற நிலைமையில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஆல்மோஸ்ட் வின்னிங் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அவர் டீம்
is on the verge of ஜெயிக்கிறது, winning. Our team is on the verge of winning the championship. Our team is on the verge of winning the championship. இப்போ நாம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இதை வச்சே நம்ம சொல்லிடலாம். இந்த நோயாளி அவங்க வந்து ஆல்மோஸ்ட் மரணம் அடையக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆபத்தான நிலைமையில இருந்தாங்க. மரணத்தின் விளிம்பில் இருந்தார். ஆனா டாக்டர்ஸ் வந்து காப்பாத்திட்டாங்க. இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எமோஷனலான விஷயங்கள், ரொம்ப டிராமாட்டிக்கா ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப எக்ஸ்பிரசிவா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டிராமாட்டிக்கான இடங்களை தான் நம்ம வந்து இந்த ஆன் த பிரிங்க் ஆஃப், இந்த இடத்துல ஆன் த வெர்ஜ் ஆஃப் யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப நம்ம வந்து ஒரு எம்ஃபாசைஸ் பண்ற மாதிரி, எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி சொல்ற இடங்களை தான் நம்ம வந்து ஆன் த பிரிங்க் ஆஃப் சொல்ல போறோம். அப்போ the patient was on the verge of death. இருந்தார் இல்லையா? அப்போ the patient was on the, இந்த இடத்துல was வரும். So the patient was on the verge of death. But doctors வந்து அவரை காப்பாத்திட்டாங்க. The doctors saved him. The patient was on the brink of death, but the doctors saved him. ஃபயர், பயங்கர ஃபயர். அதனால காரே அப்படியே வெடிச்சிடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவோம். ஒரு விஷயத்த அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இடங்களை தான் நம்ம ஆன் த பிரிங்க் ஆஃப் சொல்றோம். ஸோ ரொம்ப டிராமாட்டிக்னு சொன்னோம் இல்லையா, ஓவர் டிராமாட்டிக்ன்ட்டு, அந்த மாதிரி. ஸோ நெருப்பின் காரணமாக, பிகாஸ் ஆஃப் சொன்னாலும் சரி, டியூ டு சொன்னாலும் சரி, இப்போ பிகாஸ் ஆஃப் த ஃபயர். த கார் இஸ் ஆன் த பிரிங்க் ஆஃப், சாரி, த கார் வாஸ் ஆன் த பிரிங்க் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன். வெடித்துவிடும் நிலையில் இருந்தது. பிகாஸ் ஆஃப் த ஃபயர் த கார் வாஸ் ஆன் த பிரிங்க் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன். இப்போ ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்ற இடங்களை நம்ம ஆன் த பிரிங்க் ஆஃப் நம்ம சொன்னோம். இப்போ இந்த டு த பிரிங்க் ஆஃப் வச்சு சொல்ல போறோம். ஸோ டு த பிரிங்க் ஆஃப், இது பார்த்தீங்களா ஸ்ட்ரக்சரு, சப்ஜெக்ட் பி வெர்ப் இல்ல, வெர்ப், சப்ஜெக்ட் வெர்ப், டு த பிரிங்க் ஆஃப், வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இந்த இடத்துல ஆஃப் இருக்கிறதுனால வழக்கம் போல இந்த இடத்துல ஜெரண்ட் தான். இந்த டு த பிரிங்க் ஆஃப் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த விளிம்பிற்கு தள்ளியது அப்படின்னு சொல்றதுக்கு, அந்த நிலைமைக்கு தள்ளியது, அந்த இக்கு வருது பாருங்க, டூன்றது அந்த பொசிஷனுக்கு தள்ளியது அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ தள்ளியது அப்படின்னு சொல்றதுனால ஒரு சில குறிப்பிட்ட வேர்ப்ஸை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். தள்ளுறதுன்றதுனால புஷ் அப்படி சொல்லுவோம். இல்லைன்னா அந்த நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி பிரிங் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வேர்ப்ஸை தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். டிரைவ், அது கூட நம்ம சொல்லுவோம். இப்போ ரொம்ப லாசஸ், அது வியாபாரத்தை மூடும் நிலைக்கு தள்ளியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பெரும் இழப்புகள் வியாபாரத்தை மூடும் நிலைக்கு தள்ளியது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ புஷ் வச்சே சொல்லலாமா? அப்போ the heavy losses pushed the business to the brink of, இந்த இடத்துல நவுன்னு சொன்னோம், verb இருந்ததானா verb plus ing, இந்த இடத்துல closureன்னு சொல்லிட்டோம். The heavy losses pushed the business to the brink of closure. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். அவங்களுக்குள்ள பயங்கரமான வாக்குவாதம், அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை உடையும் நிலைக்கு தள்ளியது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்ப அந்த கடுமையான வாக்குவாதம், the heated argument, தள்ளியது, புஷ்டுன்னு தான் இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். நீங்க வந்து அந்த நிலைமைக்கு கொண்டு சென்றது அப்படிங்கிற மாதிரி bring, brought அந்த மாதிரி நம்ம போடலாம். அப்போ the heated argument pushed their friendship to the brink of breaking, உடையும் நிலைக்கு. அதனால to the brink of breaking. The heated argument pushed their friendship to the brink of breaking. இப்போ நம்ம பார்க்க போறது on the edge of. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இன்டர்சேஞ்சபிளி ஆன் த வெர்ஜ் ஆஃப், ஆன் த எட்ஜ் ஆஃப் நீங்க யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் இந்த ஆன் த எட்ஜ் ஆஃப்க்கு வந்து இன்னும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடம் இருக்கு. என்ன அப்படின்னா, எமோஷனை குறிக்கக்கூடிய வார்த்தைகளோட இந்த ஆன் த எட்ஜ் ஆஃப் நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். ஸோ எமோஷனை குறிக்கக்கூடியதுன்னா, ஒருத்தர் கோபத்தின் விளிம்பில் இருந்தார், ஒருத்தர் பயத்தின் விளிம்பில் இருந்தார், பீதியின் விளிம்பில் இருந்தார், அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம எட்ஜ் ஆஃப் ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். இப்போ யாரோ அவரை அவமதித்த போது அவர் கோபத்தின் விளிம்பில் இருந்தார், கோபத்தின் எல்லையில் இருந்தார், அந்த மாதிரி அர்த்தத்துல நம்ம சொல்றோம். இப்போ யாரோ அவரை அவமதித்த போது, when someone insulted him, when someone insulted him, he was on the edge of, இந்த இடத்துல கோபம், அந்த மாதிரி பீதி, பயம், இந்த மாதிரி எமோஷன் அப்படின்றப்போ நீங்க வந்து on the edge of யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே கரெக்டா இருக்கும். இப்போ he was on the edge of anger, angry இல்ல, ஏன்னா அது வந்து ஒரு adjective, நம்ம ஆஃப் பக்கத்துல noun இல்லைன்னா verb plus ing இதை தான் யூஸ் பண்ண முடியும். அதனால he was on the edge of anger.
He was on the edge of anger when someone insulted him. அவளுடைய பாஸ்போர்ட்டை காணும். அதை கண்டுபிடிக்க முடியாத போது அவள் அப்படியே பீதியின் எல்லையில் இருந்தாள், பீதியின் விளிம்பில் இருந்தாள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ கண்டுபிடிக்க முடியாத போது when she couldn't find her passport. When she couldn't find her passport, she was on the edge of panic. She was on the edge of panic. She was on the edge of panic when she couldn't find her passport. இப்போ நாம on the verge of பார்த்தோம், on the edge of பார்த்தோம், to the brink of கூட பார்த்தோம். இதை வச்சு இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. அந்த ஷாக்கிங் நியூஸ் அவள் அப்படியே ஃபெயிண்ட் ஆக்குற நிலைமைக்கு தள்ளியது அப்படி சொல்லணும். அந்த நாடு பெரிய அரசியல் மாற்றம் அடையும் நிலையில் உள்ளது. புயலால கப்பல் மூழ்கும் நிலையில இருந்துச்சு. அவள் பயத்தின் எல்லையில், பயத்தின் விளிம்பில் அப்படியே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படி சொல்லணும். இந்த 4 சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். ஆன்சர்ஸ் பார்த்துலாமா? இந்த இடத்துல நீங்க புஷ்டுகார் சொன்னாலும் சரிதான். ஸோ இந்த வீடியோல நாம ஆன் த வெர்ஜ் ஆஃப், ஆன் த எட்ஜ் ஆஃப், ஆன் த பிரிங்க் ஆஃப் இந்த மாதிரி 3 ஃப்ரேசஸ் பார்த்தோம். ஒரு விஷயம் ஆல்மோஸ்ட் நடக்கிற நிலைமையில இருந்தது அப்படி சொல்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.